வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி மூட்டு தேய்மானத்துக்கு முக்கியமான எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ மூட்டு தேய்மானம்னா பார்த்திங்கன்னா முக்கியமாக முட்டியில் எலும்பு உரசனால வரக்கூடிய மாற்றங்கள். அந்த மூட்டு தேய்மானத்துக்கு முக்கியமான பயிற்சிகள் என்னென்ன பண்ணோம்னா நம்ம எப்படி அதிலேருந்து வெளியில் வரலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் அதாவது ஒரு காலை ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கிறோம், அதில் பாதங்கள்லாம் மேலே கீழே அசைச்சிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சாதாரணமாக பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுறதுக்கு பாதம் அசைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முட்டி இருக்குல்ல, அந்த முட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா முட்டி கீழே ஒரு தரவணையோ இல்லை துண்டை மடித்து வச்சுக்கிட்டு அந்த முட்டியை நல்லா கீழே அழுத்தணும். அழுத்தப்போ என்னன்னா முட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற தசைகள், அதாவது குவாட்ரிசெப்ஸ்ங்கிற மசில் நல்லா வேலை செய்யும். நல்லா தரையை நோக்கி அழுத்தினோம்னா அழுத்துறப்போ முட்டி நல்லா மேலே மசில் நல்லா கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ குதிங்க நல்லா மேலே தூக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கவுண்ட் அப்படியே அழுத்தியே ஒரு 1லேருந்து 10 கவுண்ட்ஸ் 1 2 3 4 அப்போ 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் அழுத்தியே அழுத்தி வச்சுக்கிட்டோம்னா முட்டிக்கு அந்த மசில் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இது ஒரு கவுண்ட். இது போல் ஒரு நாளைக்கு 200 to 300 டைம்ஸ் பண்ணணும் எக்ஸசைஸை. ஸோ இது நம்பர் 1 எக்ஸசைஸ். நம்பர் 2 எக்ஸசைஸ்னா முட்டி ஸ்ட்ரைட்டாக நீட்டி முட்டி மடங்காமல் கால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக விரப்ப மேலே தூக்கும். ஒரு 45 டிகிரி தூக்கி அப்படியே விரப்ப வச்சுக்கணும். ஸோ இது அதே மாதிரி 1லேருந்து 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இது 2வது எக்ஸசைஸ். இது ஒரு நாளைக்கு 200 to 300 டைம் பண்ணணும். 3வது காலெல்லாம் மடக்கி நீட்டணும். இந்த 3 எக்ஸசைஸ் நல்லா பண்ணாவே மூட்டு தேய்மானம் வராமல் தடுக்கலாம். மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்னும் வரதர மூட்டு தேய்மானம் வராமல் தடுக்க முடியும். அதன் திறமை கூட உங்கள் டாக்டர் கலைவாணன்.